Hi students, இன்னைக்கு நம்ம வந்து 12th physics third lesson வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन பார்க்க போறோம். என்ன பாருங்க 3.11.1 expression for torque that is denoted by letter tau இல்லையா expression for torque on a current loop placed in a magnetic field. அதாவது ஒரு magnetic fieldல uniform magnetic fieldல வந்து ஒரு current carrying coil வந்து place பண்ணும்போது அந்த current carrying coil experience பண்ணக்கூடிய torque-க்கான equation இல்லையா சோ நிறைய படிச்சிருப்போம் இல்லையா so if a current carrying coil is placed in a uniform magnetic field means okay actually we know that current carrying coil வந்து act as what a bar magnet ஏனா அதுல north south இருக்கும் அப்படினு சொல்லிருப்போம் so அப்ப ஒரு uniform magnetic field வைக்கும்போது என்ன ஆகும் it experience no net force total force is equal to 0 but it experience what torque due to these forces total force 0 ஆனா அந்த இண்டிவிஜுவல் ஃபோர்சஸ்னால அந்த காயில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும் எதனால ஃபோர்ஸ் 0 ஆகுது டார்க் எப்படி அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம் ஓகேவா see சோ இதுல வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்றேன் நமக்கே தெரியும் அது வந்து என்னது x y z ஆக்சிஸ் see இது ஒரு ஆக்சிஸ் 2 1 2 3 axis so இது வந்து என்னது அப்படினா x axis z இது வந்து y axis இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் axis இல்லையா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ இது வந்து z axis இல்லையா so இது z இது வந்து x the next என் விரல்ல இருக்கு பாருங்க இது வந்து y axis இந்த மாதிரி z axis x axis இந்த பக்கம் இருக்குறது என்னது y axis இது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் axis னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்ப z axis னா யூனிட் வெக்டார் என்ன k cap x னா i cap y இந்த பக்கம் போட்டுருக்கேன் இல்லையா சோ நல்லா பாத்துக்கணும் z இது வந்து x பாசிட்டிவ்ல அதே மாதிரி இந்த பக்கம் நெகட்டிவ் x axis downward directionல வந்து negative what z axis இந்த பக்கம் positive y axis இந்த பக்கம் உங்களை நோக்கி negative y axis அப்ப இது positive y axis இது positive y axis இது negative இல்லையா அப்ப positive y axis அப்படினா யூனிட் வெக்டர் jk negative axis பொறுத்த வரைக்கும் negative x அப்படினா -i cap negative z அப்படினா minus k cap then negative y axis னா minus j cap ஓகேவா சரி இப்போ நல்லா பாத்துக்கோங்க எந்தெந்த ஆக்சிஸ்ல எதெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படினு பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா consider what two magnets இல்லையா bar magnets see north pole of one magnet faces what the south pole of the another magnet இல்லையா ஒரு மேக்னெட்டோட நார்த் இன்னொரு மேக்னெட்டோட சவுத் நோக்கி இருக்கு so in between some space is there so which one is produced uniform magnetic field is produced we know that the direction of magnetic field lines எங்க இருந்துங்க from north pole of the magnet to south pole of the magnet externally வெளிய வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு டிராவல் ஆகும் so this is the direction of magnetic field இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு x ஆக்சிஸ்ல இருக்கனால இது வந்து magnetic fieldக்கான ஆக்சிஸ் ஓகேவா the next the coil see let us introduce a rectangular coil so see the name PQRS என்கிற ஒரு rectangular coil வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா uniform magnetic field இந்த மாதிரி தான் இருக்கும் அதுல நான் வந்து place பண்றேன் இத வந்து uniform தேவையில்லை இது அந்த rectangular coil வந்து place பண்றேன் okay see the length of the rectangular coil that is denoted by letter L then the breadth that is b the entire breadth என்னது b okay இப்ப half னா b by 2 okay anyway so அத வந்து நான் place பண்ணிட்டேன் இப்போ நான் கரண்ட் வந்து flow ஆகல ஓகேவா சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா when we send the electric current through the rectangular coil எப்போ வந்து இந்த electron இந்த rectangular coilல வந்து கரண்ட வந்து நம்ம flow பண்ற allow பண்றோமோ current start to flow through the coil from the point P2 yes இல்லையா
through PQRS இது வழியா flow ஆகும் ஃபைனலி இங்க வந்து சேரும் ஒரு rotation அப்ப this is the direction of current see the direction of current இதான் current ஓட direction okay வா yes so the next let us draw a normal line இது magnetic field இது rectangular coil அப்ப magnetic field ஓட direction வந்து பாத்தீங்கன்னா x axis இல்லையா x axis b vector தான் magnetic field பொறுத்தவரைக்கும் என்ன கிடையாது நெகட்டிவ் x axis கிடையாது ஏன் எப்பவுமே நார்த் டு சவுத் தான் magnetic field எந்த வித ரொட்டேஷனா இருந்தாலும் சோ அப்ப இது நமக்கு தேவையில்லை ஓகே சரி ஓகேவா சரி இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சு இப்போ இந்த காயில் என்ன ஆகும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டால வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் that force is called what Lorentz force ஓகேவா சோ அப்ப இந்த சைடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஏன்னா இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அத வந்து இதல பிளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் so see the force which is perpendicular this is the force there is a vector கரெக்ட்டாவா இந்த பாருங்க அப்ப இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் இருக்கும் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் அதே நேரம் இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு அப்ப எப்ப இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அப்ப இந்த காயில் என்ன ஆகும் அப்படினா ஸ்டார்ட் டு ரொட்டேட் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் அப்ப இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது இங்க இருந்து ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ் அதே நேரம் இங்க இருந்து ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் இது மேல எந்த அளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுதோ அதே அளவு ஃபாஸ்டா மேல இருந்து கீழ மூவ் ஆகும் அப்ப இங்க வந்து ஃபோர்ஸ் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த ரெண்டு தான் எப்ப கரண்ட் கேரிங் காயில வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோமோ the current carrying coil experiences what force அதனால என்ன ஆகுது அப்படினா இப்படி ரொட்டேட் ஆகுது அப்ப இந்த ஃபோர்ஸ் இங்க upwards இங்க downwards upwards என்னது the force which is perpendicular to the magnetic field அதே மாதிரி இங்கேயும் force downwards தான் but perpendicular to the magnetic field so அப்ப இங்க direction அதே மாதிரி தான் f vector கரெக்ட்டா போட்டுக்கணும் இங்க எந்த பாயிண்ட்ல upward direction ஆக்ட் பண்ணுதோ அதே பாயிண்ட் அதே லைன்ல தான் இங்க ஒரு பாயிண்ட் திருப்பி இந்த காயில வந்து பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா சோ அப்ப the coil which is rotating about its common axis இது ஆக்சிஸ் இது common axis ஓகேவா எஸ் சோ அதே மாதிரி இந்த லெந்த் இந்த சைடு எல்லாமே எந்த ஆக்சிஸ்ல இருக்கு இந்த சைடு எல்லாம் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன சொன்னேன் இது வந்து z ஆக்சிஸ் இது வந்து என்ன ஆக்சிஸ் z ஆக்சிஸ் சோ நல்லா பாத்துக்கணும் z ஆக்சிஸ் z ஆக்சிஸ்ல இப்ப எதை ஆக்ட் பண்ணுது ஃபோர்ஸ் z ஆக்சிஸ்ல வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது ஃபோர்ஸ் நெகட்டிவ்ல வந்து அதுவும் ஃபோர்ஸ் தான் அது இந்த சைடு ஓகே குட் the next x ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடியது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகேவா x ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடியது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே மாதிரி இந்த பக்கம் என்னது இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ் பாசிட்டிவ் y ஆக்சிஸ்னா கீழ இங்க இருந்து இங்க போகும்போது அப்ப கீழ இருந்து மேல போகும்போது பாசிட்டிவ் y ஆக்சிஸ் அதாவது இந்த சைடு அதே மாதிரி மேல இருந்து கீழ வரும்போது நெகட்டிவ் y ஆக்சிஸ் ஓகேவா நெகட்டிவ் y ஆக்சிஸ் மேல இருந்து கீழ வரும்போது ஓகேவா சோ அந்த டைரக்ஷன் எல்லாம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க சோ இதோட ஹெல்ப்போட தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க்க வந்து கால்குலேட் பண்ண போறேன் சோ இனி வந்து நம்ம டாபிக் போலாம் இல்லையா ஓகேவா then let us draw a normal line okay see this is the what rectangular coil magnetic field இருக்கு so the magnetic I mean the plane of the coil க்கும் அல்லது magnetic field க்கும் perpendicular ஒரு normal line எங்க midpoint of what the coil plane of the coil இந்த மாதிரி வரையறீங்க so that is denoted by a letter n cap that is a unit vector so இதோட வேலை என்ன to describe the orientation of the rectangle orientation என்னது by the rotational வந்து angle மாத்துறது திசை அமைப்புன்னு சொல்லுவாங்க திசையை வந்து தீர்மானிக்கிறது சோ அந்த திசையை தீர்மானிக்கிறது அந்த காயிலோட ரொட்டேஷனை வந்து தீர்மானிக்கிறது அந்த ஆங்கிளை தீர்மானிக்கிறது யாரோட வேலை அப்படினா இந்த யூனிட் வெக்டர் சோ அப்ப யூனிட் வெக்டர் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு ஓகேவா யூனிட் வெக்டர் z ஆக்சிஸ் சோ இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இத வந்து ரெண்டு ஸ்ப்ளிட் பண்றேன் ரெண்டு கேஸா ஸ்ப்ளிட் பண்றேன் ஃபர்ஸ்ட் கேஸ் the unit vector n cap is perpendicular to the magnetic field n cap வந்து இது இந்த n cap கரெக்ட்டா magnetic field க்கு எப்படி இருக்கு perpendicular செகண்ட் கேஸ் அப்படினா இந்த n cap இப்ப இந்த காயில் இப்படி இருக்கும்போது magnetic field க்கு வந்து perpendicular இருக்கும் இப்போ இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது இல்லையா இந்த மாதிரி இருக்கும்
first இது magnetic field, இது rectangular coil, இதுக்கு வரையக்கூடிய normal line. So this is n cap, this is magnetic field. So here the angle theta is equal to 90 degree. இப்போ இதே plane of the coil இப்படி கொஞ்சம் rotate ஆகும். இப்படி rotate ஆகும்போது இந்த காயிலோட பொசிஷன் அப்படியே மாறிடும். காயில் இந்த மாதிரி வந்துடும். அப்ப இதுக்கு வரையக்கூடிய perpendicular இந்த மாதிரி இருக்கும். n cap. So இது வந்து theta is less than 90 degree. அப்ப 90 டிகிரி இல்லாம வேற ஏதாவது ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா டார்க் எப்படி இருக்கும்? அப்படி ரெண்டு கேஸ். சோ இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இது கொஞ்சம் லெந்தியா இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, எஸ். சோ ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் தான் வந்து டார்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் 0, அதை நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டார்க், ஏன்னா ஃபோர்ஸ் இருந்தா தான் டார்க் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா the net force is equal to 0 ன்னு சொன்னேன், but the torque which is produced by what? These forces. அந்த 0 ஆன total force இருக்கு இல்லையா, அந்த individual forces ஆல produce ஆனது தான் torque. எப்படின்னு பார்ப்போம். So first n cap is perpendicular to the magnetic field. So when the current carrying coil is placed in the uniform magnetic field, it experiences what? A force. That force is called what? Lorentz force. First நான் என்ன பண்றேன், இந்த rectangular coilல rectangular coil இருக்கு இல்லையா, so இதுல வந்து name P Q R S, இதோட length L, here breadth, length, breadth. இதுவான length ன்னு எடுத்துக்கலாம். இதுவும் length is equal to breadth. Here length is equal to L, here length is equal to breadth. This is the direction of current. ஓகேவா? எஸ். சோ இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ ஒரே ஒரு சைடு மட்டும் எடுக்கிறேன், மீதி சைடை நான் சூஸ் பண்ணல. இப்போ இது பார்க்கிறது எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் இந்த இதுல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நான் என்ன சொன்னேன், அப்வர்ட்ஸ் னு சொன்னேன். ஃபோர்ஸ் எப்படின்னு பாப்போம். அப்வர்ட்ஸ்னா z ஆக்சிஸ் k கேப் வரணும், பரிதான் பாப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ஸ் என்ன பண்றேன், நாலா பிரிக்கிறேன். p q r s என்ற ரெக்டாங்குலர் காயில நாலா பிரிக்கிறேன். p q q r r s then sp. ஒவ்வொன்றும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் A, force on. so இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் A, force on PQ. இங்க இருந்தா வருது on PQ. சரி, ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? Lorentz force தான. Lorentz force ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். F is equal to Lorentz force BIL sin theta. ஓகேவா? BIL sin theta. இது IL, இது B. இத வெக்டார் எழுதுறது எப்படி வரும்? எப்படி படிச்சிருக்கீங்க? IL cross B வெக்டார். இப்படி படிச்சிருக்கீங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா இங்க எழுதுறேன். F vector is equal to, general formula என்னது? IL vector into B vector. So okay, is equal to say I L vector இல்ல length எங்க இருந்துங்க, P to Q, மேல இருந்து கீழ. அப்ப மேல இருந்து கீழ வரும்போது இது ஆக்சுவலி எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, y ல இருக்கு. அப்ப மேல இருந்து கீழ, கீழ இருந்து மேல போகும்போது பாசிட்டிவ் y ஆக்சிஸ், மேல இருந்து கீழ வரும்போது நெகட்டிவ் y ஆக்சிஸ். அப்ப என்ன யூனிட் வெக்டார்? மைனஸ் jk. அது என்ன, லெந்த் L. ஓகே, அப்ப IL minus jk, ஓகே, into B வெக்டார். B வெக்டார்னா என்ன? B வெக்டார்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி. அப்ப into B vector I cap. இப்படி போட்டுக்கலாம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. வேணா சைடுல நோட் பண்ணிப்போம், இது தேவையில்லை. நீ சைடுல நோட் பண்ணிக்கோங்க. L vector, L vectorங்கிறது என்னது? L minus j cap. அப்புறம் சைடுல எழுதிப்போம். B vector is equal to, B vectorங்கிறது B I cap. I cap இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்பவுமே நார்த் டு சவுத் தான், பாசிட்டிவ் x ஆக்சிஸ் I cap. சோ இதுல இருந்து F vector is equal to, மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருவோம். ஓகே, சோ
இங்க வெக்டார் வேண்டாம், ஏன்னா வெக்டார் தான் இந்த மாதிரி மாத்தி இருக்கோம். சோ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ILB அல்லது BIL into J cap cross I cap. J cap cross I cap என்ன நல்லா பார்த்துக்கோங்க, வரிசையா வரணும். I cap cross J cap K cap, J cap cross K cap I cap, ஏன்னா IJK அந்த ஆர்டர்ல வரணும். JK அதுக்கு அடுத்து I வரிசையா வருது. மாறி வந்தாதான் சிக்கல். இப்போ இங்க இந்த ஆர்டர்ல வரும்னா J cap cross I cap, J க்கு அடுத்து என்ன வந்திருக்கணும்? K வந்திருக்கணும், ஆனா I வந்திருக்கு. அப்ப மைனஸ் K cap. அதே மாதிரி ஒரே மாதிரி லெட்டர் வந்தா I cap cross I cap வந்தா 0. அதனால பாத்துக்கோங்க. சோ அப்ப இங்க என்னது? மைனஸ் K cap. சோ F vector is equal to minus BIL into minus K cap. So F vector is equal to minus to minus plus BIL K cap. So இது வந்து total force. Okay, சரியா? அப்ப K capங்கிறது எந்த axis? Z axis. அப்ப the direction of the unit vector வந்து planeக்கு perpendicular இருக்கு இல்லையா? So அப்ப unit vector along the direction of what? Positive Z axis, I mean K cap. So அப்ப force ஓட direction இந்த direction Z axis அதான் போட்டுருக்கேன். ஓகேவா? சரி, இந்த சைடு முடிஞ்சு இனி நெக்ஸ்ட் போயிடுவோம். So next B second part, இந்த part மட்டும் எடுப்போம். ஓகே, இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். B னா எந்த செக்ஷன்? ஃபோர்ஸ் ஆன் என்னது? QR. சொல்லுங்க பாப்போம், ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? F vector is equal to general formula IL vector into B vector. ஓகேவா? சரி, L vector அப்படினா லெந்த். இங்க லெந்த் என்னது? B. கரெக்ட்டா? இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? இங்க இருந்து இங்க பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அப்ப I cap plus I cap. அதே மாதிரி B vector மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்பவுமே நார்த் டு சவுத், அதுவும் பாசிட்டிவ் என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். அப்ப I cap. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். F vector is equal to I into L vector. L vector என்ன? B into I cap. I cap லாஸ்ட் எழுதுவோம். The next into B vector. B vector என்ன? எழுதணும் இல்லையா? B vector magnetic field. So என்னது B vectorங்கிறது என்னது? B I cap. பாசிட்டிவ் x axisங்கறனால. சரியா? So அப்ப I then L vectorனா B I cap, B போட்டுக்க I cap இங்க இருக்கு. அடுத்து B vectorனா B I cap into I cap. அப்ப I cap into I cap cross I cap என்னது? 0. ஒரே மாதிரி. I cap dot I cap 1. and I cap cross I cap வேல்யூ என்னது? 0. so அப்ப இதோட வேல்யூ 0. okay, so F vector is equal to 0. so அப்ப இந்த சைடுல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் பண்ணல, அதனால ஃபோர்ஸோட டைரக்ஷன் கொடுக்கல. ஓகேவா? எஸ். திருப்பி C ஃபோர்ஸ் ஆன் எந்த சைடு எடுத்து பாப்ப? PQ முடிஞ்சு QR முடிஞ்சு இனி RS on RS. so length, so first general form என்ன? F vector is equal to I L vector into B vector. ஓகேவா? good. so L vector என்ன? length கீழ இருந்து மேல போகும்போது எந்த ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். கீழ இருந்து மேல போகும்போது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அப்ப பிளஸ் j cap வரணும். length வந்து என்னது? L தான் இல்லையா? length L, யூனிட் வெக்டார் வந்து பிளஸ் j cap. சரி, அடுத்து B வெக்டாருக்கு என்னது? B மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுல ஆக்ட் பண்ணும். இப்படி இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி தான் ஆக்ட் பண்ணும், பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அப்ப B I cap இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா போடணும். வெக்டார் இருக்கனால இங்க I cap போட்டுறோம். ஓகே, சரி, இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். F vector is equal to I L vector. L vector என்ன? L J cap இருக்கட்டும். V vector என்ன? V I cap. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் வரது ஃபர்ஸ்ட் போடணும், மாத்தி போட கூடாது. அப்ப J cap cross I cap என்னது? வரிசை வந்தாதான்
இப்ப j cap cross k cap னு i cap வரும். j cap க்கு k தான வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? j cap cross i cap வந்துச்சுன்னா அது என்னது? minus k cap. இந்த ஆர்டர்லயே பாத்துக்கோங்க. இல்லையா? இது வந்து plus j cap. இது அடுத்து வந்து என்னது? i cap. இந்த ஆர்டர்ல தான் போயிருக்கணும். நம்ம இங்க ஆக்சிஸ் அப்படியே சூஸ் பண்ணிருக்கோம். x y z ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இப்படி போயிருக்கணும். இப்ப i cap cross j cap னா அதுக்கு அடுத்து என்ன வரும்? k cap வரும். இல்லனா j cap cross k cap னா அடுத்து என்ன வரும்? i cap வரும். ஆனா இப்படி கேட்டிருக்காங்க. j cap cross i cap வரும்போது இது இந்த ஆர்டர்ல கிடையாது. திருப்பி ரிவர்ஸ்ல வருது. அதனால தான் minus k cap. ஓகே. அப்ப f vector is equal to ILB into minus k cap. அப்ப minus k cap னா என்னது? downward direction இல்லையா? upward direction அப்படினா force upward direction னா plus k cap. அதே force downward directionல இருந்துச்சு அப்படினா இப்படி தான காயில் இருந்து இங்க upwards இந்த சைடு downwards. அதான் minus k cap தான் இருக்கு. force கரெக்ட்டா? அப்ப f vector is equal to minus BIL into k cap. So அப்ப direction இல்லையா? downwards. but unit vector அதுக்கு perpendicular இருக்கும் இல்லையா? சாரி இங்க கூட எழுதலாம் இல்லையா? n cap is perpendicular to magnetic field எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி perpendicular to the force அந்த மாதிரி ஓகே எழுதலாம். சரி சோ தேவையில்லை. சோ நீங்க இது மட்டும் எழுதினாலே போதும். ஓகே இது முடிஞ்சு. சி இனி அடுத்து இந்த சைடு இந்த பார்ட் D force on எந்த சைடுமா? SP ஃபார்முலா என்ன? F vector is equal to IL vector into B vector. ஓகேவா? இப்போ L vector என்ன? L vector length இங்க இருந்து இங்க இது என்னது? breadth கரெக்ட்டா? அப்ப breadth B இது எந்த ஆக்சிஸ் இருக்கு? இங்க இருந்து இங்க உள்நோக்கி வரும்போது length இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இங்க இருந்து உள்ள வரும்போது அது நெகட்டிவ் x ஆக்சிஸ். அப்ப minus i cap கரெக்ட்டா? சோ அப்ப B minus i cap. ஓகே. the next magnetic field B vector அது எப்பவுமே இங்க இருந்து இங்க தான் இல்லையா? சோ அப்ப வந்து B vector is equal to B positive x axis i cap. எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் magnetic field ஒரே டைரக்ஷன் தான், north to south, positive x axis. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. F vector is equal to I மேல எழுதிக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். F vector is equal to I L vector என்ன? B into minus i cap. மைனஸ் முன்னாடி போட்டுப்போம். is equal to I L vector என்ன? minus i cap. சரி போடுறோம். minus i cap. the next into B vector என்ன? B i cap is equal to minus முன்னாடி வந்துச்சுன்னா minus B I ஒரு L வருமே இல்லையா? so first I L vector னா B into i cap. B into i cap. so அப்ப B இங்க I இல்லையா? I L cap என்னது? B into minus i cap கரெக்ட்டா? so அப்ப B I small b into I cap cross I cap. so I cap cross I cap value என்ன? the value 0. so F vector is equal to 0. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க. அப்ப இந்த ரெண்டு சைடுல மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சைட்ஸ்லயும் வந்து ஃபோர்ஸ் 0 இல்லையா? இந்த எழுதி இருக்க ஃபோர்ஸ் QR லயும் 0 இல்லையா? இந்த இடத்துல ஃபோர்ஸ் F is equal to 0, இங்கேயும் ஃபோர்ஸ் F is equal to 0. அப்ப ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய காயில்ல இந்த சைடு அப்வர்ட்ஸ் ரொட்டேட் ஆகுது இல்லையா? இது ரொட்டேட் ஆகும்போது அப்வர்ட்ஸ் இங்க டவுன்வர்ட்ஸ். ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் பாருங்க. பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபோர்ஸ் BIL. ஓகே. அதே மாதிரி இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து எத்தனாவது? C இல்லையா? இந்த BIL மைனஸ் போட்டுருக்கேன். ஏன்னா டைரக்ஷன். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. ஒன்னு அப்வர்ட்ஸ்னா பிளஸ் k cap, டவுன்வர்ட்ஸ்னா மைனஸ் k cap. அப்ப வாட் அபௌட் தி டோட்டல் ஃபோர்ஸ்? அப்ப இந்த காயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ். டோட்டலுக்கு இன்னொரு பேர் நெட். therefore the net force or total force
experienced by the current carrying rectangular coil or loop is net force F net. Total force is equal to, we need to add all these. அடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பண்ணணுமா வேண்டாமா? இது வேணா என்ன எழுதலாம், PQ ஓட ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இது PQ, இது QR ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபோர்ஸ் QR, அடுத்து இது RS ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்ஸ் எதோட வருது, SP. Okay, so இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? Force along PQ எல்லாமே வெக்டர் தான், plus force along PQ க்கு அடுத்து PQ QR plus இங்க ஸ்பேஸ் தேவைப்படும், அதனால தான் இங்க எழுதுறேன், plus QR க்கு அடுத்து RS SP so is equal to FPQ என்னது BIL cap plus QR 0 plus இங்க போட்டுக்கலாம் plus RS லாக் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் minus BILK, அப்ப plus into minus BILK. okay, the next plus last one 0. so அப்ப இது minus இது plus ரெண்டு என்ன ஆயிரும், cancel ஆயிடுச்சுனா net force is equal to 0. okay, அப்ப total force 0, but the coil experience a torque யாரால, due to these forces. okay, so அப்ப டார்க்குக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். டார்க்கு ஜெனரலா டார்க் டவ், அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். என்னது, perpendicular distance into force அல்லது force into perpendicular distance அப்படினு வரும். ஓகேவா? டார்க் என்ன, rotating force. so அப்ப the coil is rotated, இந்த coil வந்து rotate ஆகுது, rotated about its common axis. common axis எது, இந்த axis. so அப்ப here the perpendicular distance, இந்த distance தான் எடுத்துக்கணும், இதுதான் perpendicular distance. அப்ப perpendicular distance என்னது, ஒரு சைடு இந்த சைடு b/2 மீதி b/2. அப்ப perpendicular distance இவ்வளவுதான் வரும், 90 டிகிரி. ஓகேவா? சோ ஓகே, எனிவே அப்ப டார்க் நாலு சைடுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணனும், நாலு ரொட்டேஷன். இல்ல இப்ப ஒரு காயில் இப்படி இருக்குன்னா இது இனிஷியல், ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், ஓகே, செகண்ட் திருப்பி இப்படி கை திருப்பி என்ன ஆகும், தேர்ட், ஃபோர்த். அப்போ ரொட்டேஷன் வர்றதுக்கு வந்து நாலு பார்ட் இருக்கு, நாலு சிம்பிள் ரொட்டேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 90 டிகிரியும் வந்து ஒவ்வொரு ரொட்டேஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். சோ அப்படி வரும்போது நாலு தடவை எழுதணும் இல்லையா, கரெக்ட் தானடா? ஒவ்வொருக்குமே இப்ப tau 1 tau 2 tau 3 tau 4 இதெல்லாம் சேர்க்கும்போது எப்படி எழுதலாம், summation. ஓகே, total torque எப்படி எழுதுறோம், total torque or net torque is equal to summation. இந்த 1 2 3 4 அத வந்து என்ன பண்ற, ith ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ith னா 1 ல இருந்து 4 வரைக்கும், கரெக்ட்டா? டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, perpendicular distance into force. டிஸ்டன்ஸ்க்கு பொதுவான லெட்டர் என்னது, r ன்னு எடுத்துப்போம் இல்லையா, r into f. ஓகேவா? r into f வெக்டார். சோ அப்ப இங்க என்ன வரும், r வெக்டார் into f வெக்டார். அப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கு வரும்போது 4 பார்ட் வரும்போது I அப்படினு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்ட் எப்படி எழுதுவீங்க, perpendicular distance 4 இதுக்குமே எழுதணும் இல்லையா, எப்படி எழுதுவீங்க, 4 இது எழுதும்போது is equal to, ஓகே, சோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, b/2. ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் வரும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னது, இந்த இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு, டிஸ்டன்ஸ் வந்து என்னது, b/2. ஏன்னா டோட்டல் வந்து b about its common axis, இதுதான் common axis.
சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி b. அப்ப இத half காமன் ஆக்சிஸ மையமா வச்சு, அப்ப மையமா வச்சுனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து b/2. ஓகேவா? சோ அப்ப டிஸ்டன்ஸ் b/2 into வேணா ஒவ்வொரு காயிலுக்கும் எழுதலாம் இல்லையா? எப்படி எழுதணும்? இது ஸ்ப்ளிட் பண்ணா r1 into f1. f1 னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோடது. என்னது? pq ஃபர்ஸ்ட் சைடு. fpq எழுதலாம். பிளஸ் ஒண்ணா எழுதலாம். இங்க எழுதும். net torque is equal to இது எப்படி பிரிப்போம்? r1 distance of the first side. So the side choose பண்ணும்போது into force of what? The side PQ plus R2 into FQR. So அதே மாதிரி இது ஒரு part. The next plus R3 எழுதலாம் இல்லையா? R3 into F QR க்கு அப்புறம் RS plus R4 into F SP. So is equal to first இந்த side எடுத்துக்கும்போது இல்லையா? distance வந்து என்னது? b/2. அப்ப perpendicular distance that is what? Perpendicular distance that is b/2. ஓகேவா? yes. b/2 into force PQ என்னது? BIL. கரெக்ட்டா? yes. BIL. கரெக்ட் தானப்பா? the next இங்க வந்து வேல்யூ 0, இங்க 0 தான், 40ங்கறனால அப்புறம் பிளஸ் b/2. சோ இதுல வந்து அதே மாதிரி இருக்கும். b/2 into எனக்கு போட தேவையில்லை 0 ஆகுறனால FRS. FRS எங்க இருக்கு? இதா இருக்கு. BIL. BIL. ஓகேவா? the next plus 0. so add பண்ணா வரும் is equal to add பண்ணா 2 times b/2 into BIL. so 2 cancel ஆச்சுனா net force is equal to வெக்டார்ல இது ஸ்கேலா வெளியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே, is equal to என்ன இருக்கு? BBIL அப்படினு இருக்கு இல்லையா? BBIL. B L முன்னாடி கொண்டு வரேன். BL IB. ஓகே, சோ அப்ப வந்து டார்க் வந்து இந்த ஆக்சிஸ வந்து காமனா வச்சு தான் ரொட்டேட் ஆகுறதுனால சோ அப்ப எந்த ஆக்சிஸ்ல தான் டார்க் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படினா இந்த y ஆக்சிஸ்ல தான் டார்க் இருக்கு. சோ அந்த ஆக்சிஸ்ல என்ன பண்ணுது? அந்த காயில வந்து ரொட்டேட் பண்ணக்கூடியது. சோ அப்ப வந்து that is in J cap. ஓகேவா? yes. so is equal to இது என்னது? breadth into length that is area. கரெக்ட் தானே? அப்ப A I B J cap. இது என்னது? net force is equal to. ஓகே, சோ இதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது, அந்த காயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? சோ ஒரு முக்கியமான क्वेश्चन. சோ இது கேஸ் 1. சோ செகண்ட் கேஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேவா? Thank you.